ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வெல்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி ஸ்டடி பிளான். இது வந்து பார்த்திங்கன்னா டே 6, டே 1 to டே 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே 6க்கு வாங்க. இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல, இனிமே தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றும் உங்களை இன்றைக்கே நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுடைய டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஜனவரி நியூ இயர் அப்போ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்வீங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே 1 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஷார்ட் ஆன்சர்ஸ், டீட்டெயில் ஆன்சர் 1 and 2 ஆஃப் செகண்ட் லெசன். கெமிஸ்ட்ரியில் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் அண்ட் எவாலுவேட் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கும் புக்கு இன்சைட்டில். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அது வந்து செகண்ட் லெசன். மேக்ஸில் 2.6, 2.7, 2.8 செகண்ட் லெசன். பயோபாட்னியில் பேஜ் நம்பர் 31 to 39 of second lesson. பயோசுவாலஜியில் பேஜ் நம்பர் 14 to 20 of second lesson. இந்த டே 5 கூட நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம ஃபுல்லாக தரோவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கூட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுக்காக ஒரு புக் இன்சைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டே 5 வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து புக் இன்சைட் பேஜ் வைஸ்னால் கூட படிச்சிட்டோம் அண்ட் புக் பேக் கூட நம்ம படித்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஆனால் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க, அதாவது கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் வந்து பாதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.